ஃபர்ஸ்ட் ஷேப் எப்படி பேட் இல்லாமயே இப்படி ப்ராப்பரா ஷேப்பா ஸ்டிச் பண்ணுன்றத பாக்கலாமா? டாட் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, டாட் எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் மட்டும் ஒரு தையல் போட்டுறணும். இங்கேயும் போட்டுறணும், இங்கேயும் போட்டுறணும், இங்கேயும் போட்டுறணும். இப்ப டாட்டை கரெக்டா அந்த சென்டர் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் மார்க் ஈவனா வச்சுட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே டார்னிங் கொடுக்கணும். டாட்டை இப்படி ஸ்ட்ரைட்டா அடிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா இங்க இருந்து வரும்போது லைட்டா ஒரு பெண்ட் பண்ணி வருவேன். ஸ்ட்ரைட்டா இருக்கா, லைட்டா கர்வ் ஆகி இப்படி வருவேன். அப்ப என்ன ஆகும், நம்ம டாட்ல வந்து ஸ்ட்ரைட்டா பிடிச்சி ஒரு ஹெக்ஸகன் மாதிரி இருக்கிறது கர்வ் அடிக்கும் போது சர்க்கிளான ஒரு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வெளியே எடுக்கும்போது டார்னிங் போடவே கூடாது. வெளியே ஃபுல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய த்ரெட் வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு டார்னிங் எதுக்கு போடுறோம், அந்த நூல் திருப்பி வரக்கூடாதுன்றது தானே. அதுக்கு போல 2 முடிச்சு போடுங்க. டார்னிங் போடும்போது என்ன ஆகும்னா இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஸ்டக் ஆயிக்கும் சில சமயம். அதனால டார்னிங் போடாம இப்படி முடிச்சு போடணும். இப்ப இதை அயன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். இப்படி அப்படி ஸ்ட்ரைட்டா